அப்படின்னு போட்டுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. படத்தோட ஓப்பனிங்ல சிவாவை தான் காட்டுறாங்க. அவனும் ஒத்த காலை நுண்டிக்கிட்டு கையில மாடு கட்டுற அந்த கயிறை வச்சுக்கிட்டு மூஞ்சி புலாவே பயத்தோட அவனோட மாட்டை பா பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு கம்மக்கரை மலை வயக்காடுன்னு அவன் மாட்டை தேடி சுத்தி திரியறான். ஆனா அவன் மாடு எங்கேயுமே சிக்கல. அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. வீட்டுல சிவாவும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது 2 வாழைத்தார அவன் தலையில வச்சு தூக்கிட்டு வந்து ஏரியில தூக்கி போற மாதிரி சிவாவும் கனவு கண்டுட்டு எங்க விடிஞ்சா அம்மா வாழைத்தார சுமத குசி விடுவாங்களா அப்படிங்கிற பயத்துல தூக்கத்திலே முச்சா போயிடும். அப்படியே விடியும் ஆரம்பிக்குது. சிவாவோட அம்மாவும் சமைச்சுக்கிட்டு அம்மில தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கிற சிவாவோட அக்கா வேம்புகிட்ட தம்பி எழுந்துட்டானா அப்படின்னு கேட்க அதுக்கு வேம்பும் அவன் எங்க எழுந்தான் காட்டு கட்டிலுக்கு அழியெல்லாம் தூங்குறான் அப்படின்னு சொல்ல பையன் காய் வெட்டுக்கு தான் பயந்துட்டு கிடக்குறான் காய் வெட்டு இல்ல அப்படின்னு சொல்லி எழுப்பி விடு அப்படின்னு சொல்ல வேம்புமே கட்டிலுக்கு கீழே தூங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற சிவா கிட்ட போயிட்டு இன்னைக்கு காய் வெட்டுலாம் இல்லடா நம்ம சுந்தரம் தாத்தா செத்து போயிட்டாங்க நீ வேணா வெளியில வந்து பாரு மேல அடிக்கிற சத்தம் கேக்குற அப்படின்னு சொல்ல சிவாவும் எழுந்து சுந்தரம் தாத்தாவோட வீட்டுக்கு உச்சா விட்டு அந்த ட்ரௌசரை கூட மாத்தாம ஓடுறான். இதை பார்த்த வேம்பும் டேய் ட்ரௌசராச்சும் மாத்திட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனும் வேலைக்கு போக வேணாம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்துல ஓடி வந்து வயக்காட்டுல இருக்கிற தண்ணியை அள்ளி மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு தண்ணியை உடம்புக்குள்ள ஊத்தி மேட்ச் பண்ணிக்கிட்டு சாவு வீட்டுக்கு ஓடுறான். அந்த சாவு வீட்டுல சிவா வச்சு சின்ன பசங்க எல்லாம் ஏற்கனவே வந்து மோளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. சிவாவும் வேகமா ஓடி வந்து அவன் ஃப்ரெண்ட் சேர் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறான். ஆடும்போது கூட இன்னைக்கு வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடுறாங்க. அப்பதான் சேகரம் தன் கழுத்துல போட்டிருந்த கமல் போட்ட அந்த டாலரை சிவா கிட்ட காமிச்சு உங்க அம்மா உனக்கு சாமி போட்ட அந்த டாலர் தானே வாங்கி கொடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு கமல் போட்ட அந்த டாலரே வாங்கி கொடுத்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா ஆடிக்கிட்டு கமல் அப்படின்னு சொல்ல ஏன்னா சிவா ரஜினி ரசிகன் அதனால காண்டாயி சேகர போட்டு அடிக்கிறான். அவனை இவன் அடிக்கிறான். அப்படி 2 பேருமே கட்டி பிடிச்சு உருள ஏன்டா சாவு வீட்டுல வந்து இப்படி சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊர்க்காரங்கள சண்டையை பிரிச்சு விட்டுட்டு அவங்க 2 பேத்தையுமே முட்டி போட வைக்கிறாங்க. அப்பதான் சிவாவும் நடந்த சண்டையில சேகரோட கமல் டாலர் அப்படி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறான். 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ரஜினி கமல்னு வரப்ப அப்பப்ப அடிச்சுப்பாங்க அப்புறம் கூடிப்பாங்க. அந்த நேரத்துல சிவாவோட அம்மாவும் சிவாவோட அப்பா போட்டோக்கு முன்னாடி விளக்க ஏத்தி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த வேம்புவோம் ஊருக்குள்ள ஒருத்தர் செத்துட கூடாது அழுவ ஆரம்பிச்சிருவே அங்க நீர்மலை எடுக்க போறாங்களா அங்கே போய் அழு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சாவு வீட்டுல எல்லாருமே நீர்மலை எடுக்க போக முட்டி போட்டிருந்த சேகரையும் சிவாவையும் ஊராளுங்க விரட்டி விட அவனுக்குள்ளே நேரடியா ஓடி வந்து ஆத்துல குளிச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்றாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் சிவாவும் அவன் எடுத்து வச்சிருந்த அந்த கமல் டாலரை சேகர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு ஏதோ தெரியத்தனமா பண்ணிட்டேன் போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை சுந்தரம் தாத்தா சத்ததால இந்த சனிக்கிழமை வாழைக்காய் சும தூக்க போக வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சேகரம் இதை இன்னைக்கு ஒரு நாளோட முடிய போறது இல்ல அப்படின்னு சொல்றான். ஆமால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது செத்து போனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சிவாவும் சொல்லிட்டு ஏன் தான் சனி ஞாயிறும் வருதுன்னே தெரியல காய சுமக்க வச்சு கொள்றாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு சேகரம் நாம படிக்க போகாம இருந்திருந்தா மத்த நாளிலுமே காய சுமக்க வச்சு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றான். இவங்களால காய சுமக்க போக முடியல அதுவும் வேற ரொம்பவே கனமா இருக்கும் உடல் ரீதியாவும் முடியல மத்த பசங்க மாதிரி லீவு நாள்ல விளையாடவும் முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சிவாவோட அம்மாவும் அவங்களுக்கு வேலை பிடிச்சி வர புரோக்கர் கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்க அதுக்கு அவனும் வாங்கின கடனை கணக்கு பண்ணாலே உங்களுக்கு அட்வான்ஸே தரக்கூடாதுக்கா வட்டி எவ்வளவு ஏறி போயிடுச்சு தெரியுமா இந்த வருஷத்துக்குள்ள கடனை அடைச்சு தப்பிச்சுக்காங்க இல்லன்னா உங்க புருஷன் மாதிரி நீங்களுமே போய் சேர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசை கொடுக்குறான். இத புரோக்கர் கூட இருந்த கனியுமே கேட்டுட்டு என்னன்னு அவங்க கிட்ட போயிட்டு இப்படி பேசுற எத்தனை வருஷமா காய் சுமக்குறாங்க தருவாங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்பதான் அந்த புரோக்கரும் கணிக்கிட்ட நான் பேசலாம்ல நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே நாளைக்கு வியாபாரி வந்து பேசினா அவங்க முன்னாடி முடிச்சுட்டுல நிக்க முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்பதான் சிவாவும் வீட்டுக்கு வரான். அவனை பார்த்து அவனோட அம்மாவும் புரோக்கர் கிட்ட சரி நேரு இவனுக்குமே லீவு தான் கொஞ்சம் அட்வான்ஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இவனுமே காய் சுமக்க வருவான் அப்படின்னு சொல்ல சரின்னு அவனுக்குமே சேர்த்து ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து போறான். இதை பத்தி சிவாவும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ஏன்னா அவனுக்கு காய் சுமக்க போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அவனோட அக்காவும் அம்மாவும் கதவை தட்டி திறக்க சொல்றாங்க. காய் சுமக்க வர வேணாம்னு சொல்லுங்க அப்பதானே கதவை திறப்பேன் அப்படி சொல்ல லீவு நாள்ல தானப்ப போக போற இப்ப கதவை திறப்ப அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. என்னதான் அறம் பிடிச்சாலும் சிவாவும் மறுநாள் லீவுக்கு அவங்க அம்மாவோட வற்புறுத்தினால காய் சுமக்க கிளம்புறான். அப்படி அடுத்தனா ஊர் மக்கள் எல்லாரையுமே அந்த புரோக்கர் ஒரு லாரியை பிடிச்சி ஏத்திக்கிட்டு வாழைத்தார அடுத்து லாரியில லோட் பண்ண கூட்டிட்டு போறான். காய் சுமக்கிறது ஒண்ணு அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அடுத்த வாழைத்தார தோட்டத்துல இருந்து ரொம்ப தூரம் தலையிலே வச்சு தூக்கிட்டு வந்து லாரியில லோட் ஏத்தணும். அப்படி ஏத்துற ஒவ்வொரு வாழைத்தாருக்கும் ஒரு டோக்கன் தருவாங்க. அத புரோக்கர் கிட்ட கொடுத்தா சாயங்காலம் ஒரு டோக்கனுக்கு ₹1 அப்படின்னு கூலிய கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு தான் சிவாவோட ஊர் மக்களும் திருவைகுண்ட ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த புரோக்கருமே அதே ஊர் தான். அவங்க கூட சேர்ந்து அவனுமே வேலை செய்வான். ஒரு பக்கம் சிவாவும் சேகரும் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வர ஸ்கூலுக்கு போறதும் சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா தார சமக்கிறதுக்காக போறதும் வழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா 2 பேத்துக்குமே அந்த வேலை செய்யறதுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படி ஒரு நாள் கிளாஸ்ல சிவாவும் ஒரு பூவை வரைஞ்சி அதுக்கு பக்கத்துல ஒரு கொடியை போட்டு ரெண்டும் சேர்ந்து பூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு சேகர்கிட்ட காட்டிட்டு பூங்குடியில ஆரம்பிக்கிற ஏதாவது ஒரு பாட்டு இருந்தா சொல்றா அப்படின்னு சொல்றான். சேகரன் யோசிச்சு பார்த்துட்டு மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்குடி அப்படின்னு ஒரு பாட்டை சொல்ல சிவாவும் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்க இதை பார்த்த கிளாஸ் டீச்சரும் படிக்கிற நேரத்துல உங்களுக்கு என்னடா
மாட்டு வண்டி கிடக்கு அப்படின்னு முட்டி போட வைக்கிறாரு. ஸ்கூல்ல இருக்கிற ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும்தான் பசங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க தான் பூங்குடி டீச்சர். அவங்கன்னா பசங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதே மாதிரிதான் சிவாக்கு அவங்கன்னா அவ்வளவு உயிர். அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கூட அவங்கள நினைச்சுதான் சேகர்கிட்ட பாட்டு கேட்டு பாடி இருக்கான். இவங்க முட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போதே பூங்குடி டீச்சர் அந்த பக்கமா வர முட்டி போட்டு இருந்த இவங்களை பார்த்து ஏன்டா முட்டி போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவாவும் பூங்குடி டீச்சரை பார்த்து டீச்சர் நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, டேய் நான் என்ன கேட்கிறேன் நீங்க என்னடா பதில் சொல்றீங்க அப்படின்னு செல்லம்மா அவங்க அடிக்க போக அவங்களோட கிளாஸ் டீச்சரும் என்னங்க சத்தம் அப்படின்னு கேட்கிறாரு. பூங்குடி டீச்சரும் உங்க சார் கத்த ஆரம்பிச்சிட்டாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அவங்களோட கர்ச்சிப்பா அவங்களுக்கு தெரியாம கீழே விழுந்திருக்கு. அதை எடுத்து சிவாவும் பத்திரமா வச்சுக்கிறான். அப்படியே அந்த கர்ச்சிப்பை கிளாஸ் ரூம்ல எடுத்து மோந்து பார்த்துட்டு பாட்டு பாட போறான். அந்த நேரத்துல தமிழம்மாவும் ஆன்சர் செட்டெல்லாம் எடுத்துட்டு வர கர்ச்சிப்பை உள்ள வச்சிடறான். அப்படி தமிழம்மா எல்லாருக்குமே பேப்பர் கொடுக்கறாங்க. இந்த தடவை சிவா தான் ஃபர்ஸ்ட் மார்க். சனி ஞாயிறு காய் சமக்க போனாலும் படிப்புல எவ்வளவு கவனமா இருக்கான் பாருங்க அப்படின்னு பெருமையை பேசிட்டு அவனோட பேப்பரை அவனை கூப்பிட்டு தராங்க. அவனு பேப்பரை வாங்கிட்டு போக அவனை பார்த்த தமிழம்மாவும் ஏண்டா கழுத்து ஒரு பக்கம் கூணிக்கிட்டு இருக்கு காய் சமக்க போனியா அப்படின்னு கேக்குறாங்க. சிவாவும் ஆமான்னு சொல்ல ஏன்டா இந்த வயசுல இப்படி பாடுபடுறீங்க, உங்க ஊருக்காரங்கள்ட்ட சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, கேட்டா வாழைத்தார் டோக்கனை கணக்கு பண்ண தானே படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. சிவாவுமே போய் உட்கார்றான். அந்த நேரத்துல ஊருக்காரங்க ஒண்ணு சேர்ந்து கனிய புரோக்கர் கிட்ட பேச சொல்ல கனியுமே எழுந்து புரோக்கரை பார்த்து நான் என்ன பேச எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, தினமும் நாய் மாதிரி காய் சுமக்கிறோம், ஒரு தாருக்கு ₹1 தான் தராங்க, இன்னும் ₹1 கூட்டி தாங்க அப்படின்னு நாமளுமே ரொம்ப நாளா கேட்டுட்டு தானே இருக்கோம், அதை கேட்டு முதலாளி கிட்ட வாங்கிட்டாங்களே அப்படின்னு புரோக்கர் கிட்ட சொல்ல அதுக்கு புரோக்கரும் தம்பி அதெல்லாம் புதுசுக்கு கூட்டி தர மாட்டாங்கடா, நான் புரோக்கர் ஆகும்போது தாருக்கு 50 பைசா தான், அதே 5 வருஷம் கழிச்சுன்னா ₹1 ஆக்குனாங்க, ₹2 ஆக்க இன்னும் கொஞ்சம் காரம் ஆகும், நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஊருக்காரங்களும் புரோக்கர் கிட்ட நீ என்னப்பா இப்படி பேசுற, தினமும் காட்டுலயும் சகரையும் எவ்வளவு தூரம் காய் சுமந்து வரோம், அதுக்கு ₹1 தான் ஏத்தி கேட்கிறோம், அத உன் வியாபாரி கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து கேக்குறாங்க. அது சரியும் தானே கை நீட்டு அட்வான்ஸ் வாங்கிருக்கோம், நாளைக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடு, ₹2 போட்டு தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு புரோக்கரும் கேட்க அதுக்கு கனியும் புரோக்கர் கிட்ட என்னங்கண்ணே பேச கத்துக்கிட்டீங்க, நம்ம உரிமையை தான் கேட்கிறோம், அதை பிச்சுன்னு சொல்லி அசையப்படுத்துற, ஏழைங்க கிட்ட மியூசியம் இருக்கிறதும் கீழே இருக்கிறவங்க கிட்ட வரலாறு பேசுறதும் வீரம் இல்ல, எவன் ஒருத்தன் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி இருக்கானோ அவன் அடிச்சு சமமாக்குறதுதான் வீரம், ₹1 கூட்டி தந்தா வேலைக்கு வரும், இல்லன்னா நாளைக்கே கை சமக்க வர மாட்டான்னு ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படி சொல்ல எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. கனி ஒரு கம்யூனிஸ்ட் வாதி போல எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள். அன்னைக்கு நைட்டு சிவாவும் நைட்டு வீட்டுல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வீட்டு பாடம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்த வேம்புவோம் அவன் நோட்ல இருக்கிற பூங்குடி டீச்சர் கர்ச்சிப்பை எடுத்து பார்த்துட்டு என்னோட பொம்பளை கர்ச்சிப்பா வச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இது எங்க டீச்சர் காலாண்டு பரீட்சையில தமிழ்ல முத மார்க் எடுத்தனால கொடுத்தாங்க அப்படின்னு சிவாவும் சொல்ல டேய் நீ ஏதோ கள்ளத்தனம் பண்ற அப்படின்னு வேம்புவும் சொல்லிட்டு நாளைக்கு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் மருதாணி படிச்சுட்டு வரியா, அக்காக்கு காய் சுமந்து முடியெல்லாம் குட்டி போச்சு அதுக்கு தடவணும் அப்படி சொல்ல அதுக்கு சிவாவும் அப்ப இந்த வாரம் காய் சமக்கிறதுல இருந்து என்னை காப்பாத்தி விட அப்படி சொல்றான். அதான் ஸ்ட்ரைக் சொல்லிருக்காங்கல்ல அது முடிய நாளாகும், அது வரைக்குமே காய் சுமக்க வேணாம் அப்படி சொல்றாங்க. இதை கிட்ட சிவாவும் சந்தோஷமா தூங்குறான். அடுத்த நாள் ₹1 சேர்த்து கொடுத்தாதான் லாரியில ஏறுவோம், இல்லன்னா லாரியில ஏற மாட்டோம் அப்படின்னு ஊருக்காரங்களை நிக்க விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த வாழைப்பழத்தார் வியாபாரி இருக்காருல்ல அவரும் அங்கே வர அப்புறம் அந்த புரோக்கரும் ஐயா தாருக்கு ₹1 கூட்டி கொடுத்தாதான் வண்டியில ஏறும்னு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்ல யார்டா அந்த மாதிரி கேக்குறது அப்படின்னு வியாபாரியும் கேட்க எல்லாருமே சேர்ந்துதான் கேட்கற அப்படின்னு கனியும் சொல்றான். அதுக்கு அந்த வியாபாரியும் லாபம் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு தானே சேர்த்து தர போறேன், எல்லாமே நஷ்டமா தான் போகுது, ஏத்தர ரோட்ல திரும்பி வந்துகிட்டு இருக்கு, எல்லா பழத்தையுமே பழுக்க போட்டிருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு வியாபாரியும் சொல்ல 1-2 நஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனா லாபம் வந்து ₹1 தான் ஏத்தி கேட்கிறோம், அதை கொடுக்கறதுனால ஒன்னும் ஆகிடாது அப்படின்னு கனியும் சொல்றான். அதுக்கு நான் ஊருக்குள்ள வர லாரியை நிறுத்தி வச்சுக்கிட்ட பேசுவீங்க, நான் உங்களை தினமும் தானே பார்த்தேன் அப்பெல்லாம் கேட்டேன் என்ன வேணும்னா இன்னொரு 50 காசு போட்டு தரேன் 1.5 வாங்கிக்கோங்க அப்படின்னு வியாபாரியும் சொல்ல அதெல்லாம் முடியவே முடியாது ₹1 கூட்டு கொடுத்தாதான் வருவோம் அப்படின்னு கனியும் சொல்ல வியாபாரியும் கனியை முறைச்சு பார்த்துக்கிட்டு சரி தரேன் வண்டியில ஏறுங்க அப்படி சொல்ல ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிட்டு எல்லாருமே வண்டியில ஏறாங்க. அப்படியே எங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரும் பசங்களோட ஹோம்ஒர்க் நோட் எல்லாம் திருத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப சிவாவோட நோட்டு வர அதை எடுத்து பார்த்தா பூங்குடி டீச்சரோட கர்ச்சிப்பு இருக்கவும் அதை எடுத்து பார்த்துட்டு சிவா கிட்ட என்னடா பொம்பளை கர்ச்சிப்பா வச்சிருக்கா அப்படின்னு கேட்க அதுக்கு சிவாவும் அது எங்க அக்காவோட கர்ச்சிப் மிஸ் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அப்படி சொல்றான். அவங்களுமே அதை டேபிள் மேல வச்சுட்டு நோட்டை திருத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிளாஸுக்கு யதார்த்தமா வந்த பூங்குடி டீச்சரும் இங்கிலீஷ் டீச்சரை பேசிக்கிட்டு கர்ச்சிப்பை யதார்த்தமா பார்த்துட்டு இது ஏன் கர்ச்சிப் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மூந்து பார்த்துட்டு இது என்னோட தான் அப்படி சொல்ல அதுக்கு இங்கிலீஷ் டீச்சரும் இப்பதான் சிவா கிட்ட கேட்டேன் அது அவங்க அக்காவோடதுன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை எழுப்பி உண்மையா சொல்றா யார் கர்ச்சிப்பாது அப்படின்னு கேட்க அதுக்கு சிவாவும் தலைய குனிஞ்சபடியே இது எங்க அக்காவோட தான், எங்க அக்கா கொடுக்கும்போது சேகரன் கூட இருந்து பார்த்தா அப்படி சொல்ல சேகரம் ஆமான்னு தலையாட்டுறான். இதை பார்த்த இங்கிலீஷ் டீச்சரும் பூங்குடி டீச்சர் கிட்ட என்ன டீச்சர் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்க அதான் எனக்கு புரியல அப்படி சொல்லிட்டு சிவாவை பார்த்து இது ஏன் கர்ச்சிப்டா இது எப்ப எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு பாக்குறாங்க. அப்பதான் சிவாவும் நான் ஒண்ணு யாரோட கர்ச்சிப்புமே எடுக்கல, எங்க அம்மா சத்தியமா இது எங்க அக்காவோட தான், வேணும்னா வாங்க நான் எந்த கோயில் வேணாலும் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கிட்ட பூங்குடி டீச்சரும் சரி இது உங்க அக்காவோட கர்ச்சிப்பாவே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுமே சேகரன் சிவா கிட்ட சுந்தரப்பா போய் சத்தியம் பண்ணதுனாலதான் செத்து போனாரு, நீ வேற உங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணதும் இல்லாம டீச்சர் கிட்ட எந்த கோவில வேணாலும் சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஏதாவது நடந்துட போகுதுடா பேசாம அவங்கள்ட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றான். சரி கொடுத்துலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் டீச்சர் கிட்ட போயிட்டு கொடுக்க போறான். ஆனா பயத்துல தராம திரும்பி வந்துடுறான். அப்படி அவங்க ஊருக்கு வரும்போது ஸ்ட்ரைக் முடிஞ்சதுல இருந்து வேலைக்கு போறது தெரிய வர எங்கடா வார கணக்குல இழுத்தடிப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பொசுக்குன்னு முடிச்சிட்டாங்களே, இந்த வாரம் கை சுமக்க போனீங்க அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அப்ப அடுத்த ஸ்கூலுக்கு வந்ததுமே பூங்குடி டீச்சர் கிட்ட வந்து அந்த கச்சிப்பை சிவாவும் கொடுத்துட்டு, சாரி டீச்சர் இது உங்களோட தான், எங்க அம்மா மேலமே போய் சத்தியம் பண்ணிட்டேன், இது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு பூங்குடி டீச்சரும் எதுக்கு என் கச்சிப்பை எடுத்து வச்சா அப்படின்னு கேட்க அதுக்கு சிவாவும் உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு டீச்சர், ராசாதி ராஜா படத்துல ராதாவை பார்த்தோன்னே ரஜினிக்கு பிடிக்கும்ல அந்த மாதிரிதான் உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சு போச்சு, அதனால உங்க ஞாபகமா எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முளைச்சு 3 ஏழை விடல, அதுக்குள்ள என்னமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கச்சிப்பை சிவா கிட்டே கொடுத்துட்டு நீயே வச்சுக்க, யாராவது கேட்டா உங்க அக்காவோட அப்படின்னு சொல்லிக்க அப்படின்னு சொல்றாங்க. அவன் அந்த கச்சிப்பை எடுத்துட்டு போயிட்டு சேகர் கிட்ட இந்த கச்சிப்பை டீச்சர் எனக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவனை விருப்பேத்த அதுக்கு சேகரம் ஒவ்வொரு சந்தோஷப்படாதரா, நாளைக்கு சனிக்கிழமை காய் சுமக்க போனோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சிவாவும் சொல்ல அங்கே கட் பண்ணி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் சிவாவும் ஊக்க வச்சு காலில் நல்லா ரத்தம் வர வரைக்குமே குத்தி முள்ளு குத்துன மாதிரி ஒரு காயத்தை ஏற்பாடு பண்றான். அந்த ஊக்க சேகர் கிட்ட கொடுத்து இதை புடி நெய்யுமே குத்திக்க, அப்பதான் நாளைக்கு காய் சுமக்க போக வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு சேகரம் நானா கமல் ரசிகன், முள்ளு குத்தாமலே குத்துன மாதிரி நடிப்பேன், எனக்கு எல்லாம் தேவைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு போறான். நடிக்கிறேன்னு சொல்லி வீட்டுல மாட்டிக்காதரா அப்படின்னு சிவாவும் சொல்ல அதை காத்துல கூட வாங்காம சேகரமே போறான். அப்படி சேகரம் ஒத்த கால நின்று வந்து அவங்க அம்மா கிட்ட நானும் சிவாவும் நாவப்பழம் படிக்க போனோம், அப்ப காக்கா முள்ளு கால நல்லா ஏறிடுச்சுமா அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஊத்தங்களை அடுப்புல வச்சு எடுத்துக்கிட்டு சேகர் கிட்ட வந்து காலை காட்டுப்பா இத வச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்ல அவனும் பயத்துல அம்மா முள்ளெல்லாம் குத்தலாமா காய் சுமக்க போக கூடாதுதான் நானும் சிவாவும் பிளான் போட்டான் அப்படி சொல்ல கடுப்பான சேகரோட அம்மாவும் அவனை கூட்டிக்கிட்டு சிவாவோட வீட்டுக்கு வந்தா சிவாவோட கால ரத்தம் வரத பார்த்துட்டு சேகர திரும்ப ஒரு அடியை போட்டுட்டு அவன் கால அந்த முழு குத்தி இருக்கு ரத்தம் வருது, அவன் உண்மையாதான் சொல்லியிருக்கான், நீ தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு அவன் அடிக்கிறாங்க. இதை பார்த்து சிவாவோட அம்மாவும் சிவா கிட்ட உண்மையாலுமே உன் கால முழுதான் குதிச்சாப்பா அப்படின்னு கேட்க சிவாவும் ஆமாமா நான் பொய்யா சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த நாள் சிவாவா மாடு மேய்க்க சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அக்காவும் காய் சுமக்க போறாங்க. சிவாவும் மாட வழக்கமா மேய்க்கிற அந்த இடத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா பூங்குடி டீச்சரும் டிவிஎஸ் 50ல ஒரு மூட்டையை பின்னாடி வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு வராங்க. இதை பார்த்து சிவாவும் மாட ஒரு முள்ளிச்செடியில கட்டிட்டு வேகமா டீச்சர் டீச்சர் அப்படின்னு கூட்டிக்கிட்டு அவங்க கிட்ட போய் வண்டியை நிறுத்தினான். அவனை பார்த்த பூங்குடி டீச்சரும் என்னடா கச்சிப்பு என்னடா பண்ற அப்படின்னு கேட்க நான் மாடு மேய்க்க வந்தேன் டீச்சர் அப்படின்னு சிவாவும் சொல்ல அதுக்கு டீச்சரும் லீவ் நாள்ல மாடுதான் மேய்ப்பி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சிவாவும் டீச்சர் காய் சுமக்க போவேன், காலில முள்ளு குத்தி இருக்கிறதுனால சொம்மையை தூக்கி நடக்க முடியாது, அதனாலதான் மாடு மேய்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்க போறீங்க டீச்சர் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு டீச்சரும் பார்த்தா தெரியல ரைஸ் மில்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நானும் வரட்டுமா டீச்சர் அப்படின்னு சிவாவும் கேட்க நீ வந்து அவன் மாட்டை யார் பாத்துக்கிறது அப்படின்னு டீச்சர் கேக்குறாங்க. அதை கட்டி போட்ட இடத்தை தாண்டி வேற எங்கேயுமே மேயாது டீச்சர், அதான் கட்டி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் உட்கார வச்சு ரைஸ் மில்லுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிவாவுக்கு ஒரே சந்தோஷம், பிடிச்ச டீச்சர் கூட இருக்குங்க அப்படின்னு. அப்படியே மில்லுல அரிசி அரைச்சதுமே ஏத்தனை இடத்துல டீச்சர் வந்து சிவாவை விட்டுட்டு போக பொழுதுமே சாஞ்சு போகுது. அப்புறம் சிவாவும் பாக்குற அவன் மாடு கைத்து பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு போல. இவனும் காடு மாடெல்லாம் தேடி தேடி பாக்குறான், ஆனா அந்த மாடு கிடைக்கவே இல்லை. இந்த சன்னத படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. அப்படியே சிவாவும் அவங்களோட குலதெய்வமான காட்டுப்பீச்சு கோயிலுக்கு போயிட்டு என் மாடு திரும்பி கூட அப்படின்னு கேட்டுட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். அங்க வந்த கனியும் உன் மாடு அந்த புரோக்கர் பைய வயல்ல இறங்கி பயிர் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுச்சு, அவன் தான் அவன் மாட்டை இழுத்துட்டு போறான் போய் பாரு அப்படின்னு சொல்றான். அதனால பயந்து பண்ண சிவாவும் வேகமா ஓடுறான், பின்னாடியே கனியுமே வரான். அதே நேரத்துல மாட்டை இழுத்துட்டு போன புரோக்கரும் ஊரோட பொது இடத்துல அதை கட்டி போட்டுட்டு சிவாவோட அம்மாவை பார்த்து எங்க உன் மவன் லீவு நாள்ல தார் சுமக்க வரான் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு நைஸா அவனை மாடு மேய்க்க விட்டுறது மட்டும் இல்லாம அதை ஏன் வயல விட்டு மேய்க்க வச்சிருக்காருன்னு கத்த சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், எங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றியோ அங்க வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு எங்களை அவமானப்படுத்தாத அப்படின்னு கேக்குறாங்க. ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்து புரோக்கர் கிட்ட ஏன்பா அவங்க கிட்ட கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க நான் கூட தான் ஸ்ட்ரைக் பண்ணாதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன், எவனாவது கேட்டீங்களா, என் பேச்ச மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணீங்க அப்படின்னு சத்தம் போற. அப்போதான் அங்கே வந்து சிவாவும் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க அந்த இடத்துல அங்கே வந்த கனியும் புரோக்கரை பார்த்து ஏன்னு கத்துறீங்க, அதான் மாடை பிடிச்சு கட்டிட்டீங்களா அவதார எவ்வளவு சொல்லுங்க, ஊர் மத்தியில கட்டிடுவாங்க, தேவையில்லாம ஆம்பளை இல்லாத வீட்டுல கத்தாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு புரோக்கரும் ஆம்பளை இல்லாத வீடுன்னு தெரியுதுல அதுக்கு அமைதியா இருக்கணும், கண்டவங்க பேச்செல்லாம் கட்டி ஸ்ட்ரைக் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல அதுக்கு கனியும் இதுக்கு மேல ஏதாவது பேசினா நடக்கிறது வேற அப்படின்னு புரோக்கரை மறைக்க அவனும் என்னடா முறைக்கிற அப்படின்னு கனியை போட்டு அடிக்க கனியை அவன் அடிக்கிறான். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை வர அதை பத்தி சிவாவோட அம்மாவும் அவங்களோட தங்க கமலை கழட்டி புரோக்கர் கிட்ட காட்டி என் மாடுவும் வயலுக்குள்ள போனதுக்கு இதை வச்சுக்க, உங்ககிட்ட நான் வாங்கின அட்வான்ஸ நான் கை சம்பந்தி அடைச்சிடுறேன், ஊருக்கு முன்னாடி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அவரோட மூஞ்சில தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்த சிவாவும் அழுதுகிட்டு என்கிட்ட பேசுவான், இனிமே போய் சொல்ல மாட்டாமா, அரையாண்டு படிச்ச லீவு வருதுல லீவு ஃபுல்லாவே காய் சுமக்க வரேமா அப்படின்னு அவனுமே அழுதுகிட்டு அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க அவங்களுமே சமாதானம் ஆகுறாங்க. அப்படி அரையாண்டு
செகண்ட் படிச்ச லீவ்ல ஃபுல்லாவே சிவாவும் காய் சுமக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு நாள் சேகரன் சிவா கிட்ட ரஜினி போட்ட ஒரு டாலரை எடுத்து கொடுத்துட்டு இது பூங்குடி டீச்சர் உனக்காக வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அவனுமே அதை வாங்கிக்கிறான். அந்த நேரத்துல காய் வெட்ட கனியா அருவாளை கேட்டுக்கிட்டு இருக்க அங்கே வந்து புரோக்கரும் இனிமே நீ காய் பிடிக்க வேணாம், இனிமே முருகன் தான் பிடிப்பான், நீ காய் சுமக்க போலாம் அப்படின்னு வியாபாரி சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அருவாளை வாங்க அவர் சொன்னாரா இல்ல நீ அன்னைக்கு நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பண்றியா, தப்புனா சொந்தக்காரங்க வயிற்றுல அடிக்காத அப்புறம் எங்களுக்கு அடிக்க தெரியாதுன்னு கனியும் சொல்ல அதுக்கு புரோக்கரும் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத கனி, நம்ம சண்டையில அப்பவே முடிஞ்சு போச்சு, அவர் சொல்ல சொன்னார் நான் சொல்லிட்டேன், எனக்கு இருந்தாலும் நான் உனக்கு அண்ணன் தானே அப்படின்னு சொல்ல நீ இப்படி எனக்கு அண்ணனா இருக்க முடியும், முதலாளி குடும்பம் நல்லா இருக்கணும் முதலாளி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு, எங்களை பத்தி கவலைப்படாது நீ இப்படி எங்களை ஒருத்தனா இருக்க முடியும் அப்படின்னு கனியும் சொல்ல தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, நீங்க கேட்டீங்க தானே முதலாளி ₹1 கூட போட்டு கொடுத்தாரு அவருக்கு கொஞ்சம் நன்றியா இருங்கடா அப்படின்னு புரோக்கரும் சொல்ல நாங்க உழைச்ச உழைப்புக்கு தானே உங்க முதலாளி கூலி கொடுக்குறாரு, அதுக்காக அவரெல்லாம் எங்களுக்கு கடவுள் ஆயிட முடியாது, இப்ப என்ன நான் காய் பிடிக்க கூடாது அவ்வளவுதானே, நான் காய் சுமக்கவே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழைத்தோப்புக்குள்ள போறான். நீ இப்படி காய் சுமக்க ஒத்துக்கிட்ட அப்படின்னு ஊருக்காரங்களும் கணிக்கிட்டு கேட்க லோட் மேனா இருக்கும் போதே வேம்புவை தள்ளி தள்ளி நின்னு பாப்பேன், இப்ப கூடவே சேர்ந்து காய் சமைப்பால அவளை பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படி சொல்றான். கனிக்கு வேம்புவை பிடிச்சிருக்கு போல அப்படியே காய் சமைக்கிற அந்த சாக்கல வேம்புவை கனியுமே பாக்குறான். வேம்புக்குமே கனியை பிடிச்சிருக்கும் போல அவங்களுமே கனியை வச்ச கண்ணை வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்களோட லவ்வுமே வாழைத்தோப்புக்குள்ள டெவலப் ஆக ஒரு கட்டத்துல வேம்புவோட பேரை நெஞ்சில பச்சை குத்திக்கிறான் கனி. அடுத்த நான் புரோக்கரும் வியாபாரி கிட்ட ஐயா லோட்லாம் ஏத்தி முடிச்சாச்சு ஆளுங்களை கூட்டிட்டு போக வண்டியை வர வச்சீங்கன்னா கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு வியாபாரியும் வண்டி வர வச்சா நீயே காசு கொடுக்க போற, லோடு வண்டியில தானே போவாங்க அதுல ஏறி போக சொல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு புரோக்கரும் இல்லையா அதெல்லாம் பக்கமா இருந்துச்சு போக சொன்னோம், இது கொஞ்சம் தூரம்யா போய் சேர ராத்திரி ஆயிடும், அதுக்குதான் வண்டி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வியாபாரியும் சும்மா ஒன்னும் ₹1 ஏற்றி தரல, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுத்திருக்கேன், இப்ப எல்லாத்தையுமே வண்டியில ஏற சொல்ல அப்படி சொல்ல அதுக்கு புரோக்கரும் தேங்கி அவங்க ஆளுங்கிட்ட வந்து சொல்றாப்ல. ஊர்க்காரங்களும் வாழைத்தேர ஏத்தின அந்த லோடு மேலேயே உட்காந்துட்டு வராங்க. அப்படியே ஒரு நாள் சிவாவும் காய் சம்பந்துட்டு வரும்போது அவங்க அக்கா கிட்ட நீ பேசாம கனியனே கட்டிக்கிறியாக்கா ஊருக்காக நிக்கிறாரு நம்ம அப்பா மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்ல ஏண்டா யாராவது கேட்க சொன்னாங்களா அப்படின்னு வேம்புன்னு கேட்க இல்லக்கா சும்மா தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சிவாவும் சொல்றான். அப்படி வேலை செய்யற அந்த இடத்துல சாப்பாடை சாப்பிடும் போது கனிக்கு வேம்புமே சாப்பாடு தராங்க. அவங்க லவ் பண்றது ஊருக்கே தெரிய வருது. அப்படியே லவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேகர் சிவாவும் ஸ்கூலுக்கு வர அப்ப பூங்குடி டீச்சர் கிட்ட சிவாவோட கிளாஸ் டீச்சரும் சாப்பிடும் போது மேகலை டீச்சர் உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க நல்லா ப்ளவுஸ் தைப்பீங்களாமே அப்படின்னு கேட்க இல்ல டீச்சர் எங்க அம்மா தைக்கும் போது கூட இருந்து பாத்திருக்கேன் அதான் அப்படியே தக்க பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்ட சேகர் சிவா கிட்ட ஏய் பூங்குடி டீச்சர் டெய்லராண்டா நம்ம கிழிஞ்ச சட்டையில அவங்கிட்ட கொடுத்து ஊசியில தைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிவாவும் சும்மா இருடா அப்படின்னு சொல்றான். கட்சி பக்கெல்லாம் வந்துட்டு போய் சொன்னதுக்கு நான் சொன்னது எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சேகர் சில இனிமே அந்த கட்சி பத்தி நீ பேசின நடக்கிறதே வேறடா அண்ணன் வேறடா அப்படின்னு சிவாவும் சொல்றான். ஆனா சேகர் பையனை சிவாவுக்கு தெரியாமலேயே ஒரு பிளேட எடுத்து சிவாவோட சட்டையை பின்னாடி பக்கமா நல்லா கிழிச்சு விட்டுறான். இதை பார்த்தா மத்த பசங்களும் சிரிக்கிறாங்க. சட்டையை கிழிச்ச மட்டும் பிரேக்ல சிவாவுக்கு தெரிய வர சேகர பாத்ரூம்ல வச்சு ஏன்டா சட்டையை கிழிச்ச என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு சட்டை மட்டும் தான்டா எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாங்கடா உன் சட்டையை கூடடா அப்படின்னு சொல்ல சேகரம் உனக்காக அந்த சட்டையை கிழிச்சேன் இதை வச்சு பூங்குடி டீச்சர் கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணாண்டா சட்டையை கூடுற அப்படின்னு கேட்டு வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போறான். சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதுமே சேகர் பூங்குடி டீச்சர் கிட்ட போயிட்டு சிவா என் சட்டையை கிழிச்சுதான் டீச்சர் அப்படின்னு மாத்தி சொல்ல பூங்குடி டீச்சர் சிவாவை கூப்பிட்டு ஏன்டா கிழிச்ச அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட சிவாவும் சேகர் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கடா அப்படின்னு டீச்சர் கேட்க அப்பதான் சேகரம் இன்னைக்கு நீங்க டெய்லர்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அது உண்மையா போய் தெரிஞ்சுக்கதான் டீச்சர் கிழிச்சு அப்படின்னு சொல்றான். அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்ப 2 பேருமே கூட்டு கல்யாணி வாடா அப்படின்னு டீச்சர் கேட்க அதுக்கு சிவாவும் இல்ல டீச்சர் நீங்க டெய்லர்னு தெரிஞ்சுக்கிட்டா வீட்டுல கிடக்கிற கிழிஞ்ச துணியில ஓசிலே தச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்றான். ஓசிலாம் தச்சு தர முடியாது சட்டை தச்சு தரணும்னா எனக்கு வாரம் மருதானே படிச்சுட்டு வந்து தர முடியுமா அப்படின்னு டீச்சர் சொல்ல 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு கிழிஞ்ச சட்டையை கொடுத்து விடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சிவாவோட அம்மாவும் சிவா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லப்பா 2 நாள் லீவ் போட்டு காய் சமைக்க போய் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவாவும் கோவப்பட்டு இப்பதானமா லீவ் நாள் ஃபுல்லாவே காய் சமைந்தேன் என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த நாள் டீச்சருக்கு மருதானியை பறிச்சு கொடுக்க டீச்சருமே சிவாவோட சட்டையை தச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி சிவாவுமே போட்டுக்கிறான். அப்படியே ஆனுவல் டேக்காக பூங்குடி டீச்சரும் யாரெல்லாம் சேர்றீங்கன்னு கிளாஸா போயிட்டு பேர் எடுக்கிறாங்க. கடைசியா சிவாவோட கிளாஸ்ல வந்து பேர் எடுக்க ஆனா சிவாவோட கிளாஸ் டீச்சரும் எவன் எல்லாம் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனானோ அவன் மட்டும் பேர் கொடுங்கடா அப்படி சொல்ல சிவா மட்டும் தான் எழுந்து டான்ஸ் ஆடுறதுக்கு பேரை கொடுக்குறான். சிவா மட்டும் தான் அந்த கிளாஸ்லயே பாஸ் ஆயிருக்கான் போல. இதை பார்த்த பூங்குடி டீச்சரும் நாளைக்கு சனிக்கிழமை லீவுன்னு சொல்லி வீட்டுல இருந்துடாத மறக்காம ஸ்கூலுக்கு வந்துட்டு டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும் அப்படி சொல்றாங்க. சிவாவும் பூங்குடி டீச்சர் டான்ஸ் சொல்லி தர போறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட ஆனா சேகரம் ரொம்பவே சந்தோஷப்படாதரா நாளைக்கு காய் சமைக்க போகணும் அப்படின்னு சொல்ல சிவாவும் சோகமாயிரம். அதை பார்த்த சேகரம் ஏன்டா சோகமா இருக்க பேசாம உங்க அம்மாவோட கையில கால்ல விழுந்து டான்ஸுக்கு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு சிவாவும் ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல இதுல நானுமே காய் சமைக்க போலாருன்னு கொன்னே போட்டுருவாங்க அப்படி சொல்றான். அடுத்த சீன்ல சிவாவும் சேகரும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர சிவாவோட அம்மாவும் அவங்களோட மாட்டை வித்து காசு வாங்குறாங்க. சிவாவும் ஏமா மாட்டை வித்த யார கிட்ட வித்த அப்படின்னு கேட்க அதுக்கு அம்மாவும் ஆமா விக்கலனா மட்டும் அப்படி இவர் மேய்ச்சி கிழிச்சிடுவாரு 3 பேருக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு போனா எப்படி உல குதிக்கும் எப்படி கடன் அடைக்கிறது அந்த மாடு இங்க பசியா பட்டினியா கிடக்கிறதுக்கு எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த மாடு போனதை நினைச்சு கத்தி கவர்றான்
சொல்லுவான் சிவா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவன் கூடவே வளர்ந்த மாடாது. அப்படி வீட்டுக்கு வராம சிவாவும் அந்த மாட்டை நினைச்சுக்கிட்டு மாட்டு கொட்டையில உட்காந்துக்கிட்டு இருக்க. அப்பதான் அவங்கிட்ட வேம்புவோம் காலையில குமார் மாமா கடனை கேட்டு வந்து சண்டை போட்டுட்டு போனாரு. அதான் அம்மா மாட்டை வந்துருச்சு. இப்ப நீ வீட்டுக்கு வரப்போறியா இல்லையா? நீ வரலன்னு அக்கா உங்ககிட்ட பேசவே மாட்டேன். மருதாணி பிடிச்சிட்டு சொன்னா அதையுமே செய்யாம இருக்கான்னு சண்டை போட. அப்பதான் சிவாவும் ஒரு கைப்பெண் நிறைய மருதாணி எடுத்து கொடுக்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீதான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருதாணி கொஞ்சம் எடுத்துட்டு போய் கனியண்ண கிட்ட கொடுத்துட்டு வா, நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்ல அவனோட நோட்ல இருந்து கம்யூனிஸ்ட் பேஜ் எடுத்து வேம்பு கிட்ட காட்டி இது அப்பாவோடது, நானும் இது ரொம்ப நாளா கனியண்ண கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர கனியோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்கா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி மருதாணியையும் அந்த கம்யூனிஸ்ட் பேச்சையுமே கொடுத்துட்டு வரான். அதை பார்த்ததுமே கனிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அப்படியே வேம்புவோம் மருதாணி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவாவுமே கிட்ட போயிட்டு அக்கா நாளைக்கு இந்த ஸ்கூல்ல டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் காய் சுமக்க வர முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல லூசார நீ ஏற்கனவே அம்மா உடம்புக்கு முடியாம 2 நாளா காய் சுமக்க வரல, அதனால அந்த புரோக்கர் வேற கோவத்துல இருக்கான், இதுல நீ வேற வரல அப்படின்னு அம்மா கிட்ட சொன்னேன்னா அவ்வளவுதான் கொன்னை போட்டுருவாங்க, பேசாம போய் படுடா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நான் வேலைக்கு கூட்டிட்டு போற அந்த லாரியுமே ஊருக்குள்ள வந்து ஹாரன் அடிச்சுக்கிட்டு இருக்க சிவா அந்த ஹாரனோட சத்தத்தை தாங்க முடியாம காத்துல கைய வச்சுட்டு தூங்குறான். இதை பார்த்த வேம்புவோம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவன் தான் காய் சுமக்க பயப்படுறாளாமா, அப்படியே அவனை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்க பயந்தா அப்படியே விட்டுறலாமா, உங்க அப்பா ஊரோட சிவப்பு கொடையை பிடிச்சிட்டு தெரிஞ்சான், ஒரு நாள் ஆத்தோட போயிட்டான், அதுக்கு பயந்து இருந்திருந்தானா நம்ம வீடு என்னத்துக்கு ஆயிருக்கும், இன்னைக்குதான் உன் தம்பி சின்ன பையன், நாளைக்கு என்ன செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவான், என் மவன காசுக்காக நான் காய் சுமக்க வைக்கல, நான் இல்லாத ஊர்ல அவன் வாழணும், அவனுக்கு உழைக்க தெரியணும், அது 5 வயசா இருந்தாலும் சரி 50 வயசா இருந்தாலும் சரி, உழைக்க தெரியல அப்படின்னா இந்த ஊர் அடிச்சு தின்னுடும், போய் கண்டனை போட்டு குழப்பிக்காம அவனை எழுப்பி கூட்டிட்டு போ அப்படி சொல்றாங்க. அப்படியே வேம்புவும் சிவாவை எழுப்பி விட தூக்க கலக்கத்துல எழுந்து வந்து சிவாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காய் சுமக்க போலாமா, காலையெல்லாம் நோவுதுமா அப்படி சொல்ல சரி நீ இருந்துக்கோ உடம்பு சரியில்லாத நான் போறேன் அப்படி சொல்ல இலக்கிட்ட கோவத்துல சிவாவும் நானே போறேன் அப்படி சொல்றான். வேலைக்கு நேரமாகுது கிளம்பிட அப்படின்னு அம்மாவும் சொல்ல நான் இன்னும் காலையில சாப்பாடே சாப்பிடல சாப்பிட்டு போறேன் அப்படின்னு சிவாவும் சொல்றான். காலையில சேர்த்து அக்கா கிட்ட கஞ்சி கொடுத்து இருக்கேன், வேலை செய்யற அந்த இடத்துல போய் குடி அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே லாரியில ஏறினதுமே வேம்பு கிட்ட சேகரம் சிவா ஆசைப்பட்டு டிரான்ஸ்ஃபர் பேர் கொடுத்திருக்கான் அப்படி சொல்ல வேம்புமே சிவா கிட்ட நீ இப்படி இறங்கி ஸ்கூலுக்கு போ அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படி சொல்ல அவனுமே சந்தோஷமா வண்டியில இருந்து இறங்கி போறான். அப்பதான் லாரியில இருக்கிற கனியும் வேம்பு கிட்ட மருதணி வச்சு அந்த கையை காமிக்க அவங்களுமே மருதணி வச்சு அந்த கையை கனி கிட்ட காமிக்கிறாங்க. அப்படி லாரியுமே தோப்புக்கு கிளம்புது. எங்க ஸ்கூலுக்கு வந்த சிவாவும் பூங்குடி டீச்சர் கிட்ட டான்ஸ கத்துக்கிறான். அப்படியே பொழுதும் போக சிவாக்கு ஒரு பக்கம் பசி வர எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே டான்ஸ் கிளாஸ் முடிய பூங்குடி டீச்சர் நல்லா டான்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டை சிவா கிட்ட கொடுத்துட்டு அடுத்து சேகருக்கு வாங்கின கமல் படம் போட்ட அந்த புக்கை எடுத்து கொடுத்துட்டு இதை சேகர் கிட்ட கொடு அப்படி சொல்லும் போதுதான் சிவாவோட மூஞ்சி வாடி இருக்கிறத பார்த்துட்டு பசிச்சுன்னா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறியா அப்படி சொல்ல போற வழியில வயல்ல வாழைப்பழம் இருக்கும் அதை சாப்பிட்டுட்டு போறேன் டீச்சர் அப்படின்னு சொல்றான். சரி பாத்து போறேன் பூங்குடி டீச்சர் சொல்றாங்க. கோலா பசியில சிவாவோ டீச்சர் கொடுத்த அந்த ஒரு சாக்லேட்டை பிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு முட்டை வெயில பசியில நடந்து வந்துகிட்டு இருக்கான். இங்க வேலை செய்யற அந்த இடத்துல சிவா சாப்பிட வேண்டிய அந்த சாப்பாட்டை கனி கிட்ட கொடுக்க சொல்லி சேகர் கிட்ட வேம்புமே கொடுக்க அந்த சாப்பாட்டை கனி வாங்கி மற்றவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறான். அதே நேரத்துல வீட்டுக்கு வர வழியில ஒரு வாழைப்பழ தோப்புக்குள்ள புகுந்து சிவாவும் ஒரு வாழைப்பழ மரத்துல இருந்த வாழைத்தாரை இழுத்து அதுல பழுத்த பழமா எடுத்து உடிச்சு சாப்பிட போறான். அந்த நேரத்துல அங்கே வந்த தோப்புக்காரன் சிவாவை அடிச்சு எதுக்கிற தார சாச்ச ஒரு பழத்துக்கு ஒரு தாய் சாச்சி வச்சிருக்க வந்து தார தூக்குடா அப்படின்னு சொல்லி அடிக்க அவனு வழி தாங்க முடியாம அந்த வாழைத்தார மரத்தோட தூக்கி தோல்ல வச்சுட்டு நிக்கிறான். அப்படியுமே அந்த தோப்புக்காரன் விடாம சாயங்காலம் வரைக்கும் இதை தூக்கி பிடிச்சிட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அடி அடின்னு அடிக்கிறான். அதே நேரத்துல வாழைத்தார தூக்கிட்டு வர வேம்புவோம் எதில் வர குட்டி பெண்ணுக்கு ஒரு வாழைப்பழத்தை பிச்சு தராங்க. இந்த பக்கம் வழி தாங்க முடியாம சிவாவும் தோப்புக்காரன் தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வீட்டுக்கு வந்து தூங்கி இருக்கிற அம்மாவுக்கு தெரியாம தட்டை நிறைய சோத்த போட்டு சாப்பிட போறான். அந்த நேரத்துல தூக்கி கலைஞ்சு வந்த அம்மாவை சிவாவை பார்த்து நீ இங்க என்ன பண்ற காய் சமக்க போறியா அப்படின்னு கேட்க இல்லம்மா நான் பள்ளிக்கூடத்துக்கு டான்ஸ் ஆட போனேன் அக்கா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படி சொல்றான். உடனே கோவமான அம்மாவும் அன்னைக்கு என்ன சொன்ன பொய் சொல்ல மாட்டேன் ஒழுங்கா காய் சமக்க போறேன்னு தானே சொன்னேன் இப்ப என்ன பொய் சொல்லிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க அவன் அடி தாங்க முடியாம ஓடுறான். அப்படி பசி மயக்கத்துல ஆத்துக்கு ஓடி வந்து அங்கிருந்த தண்ணியை குடிச்சு பக்கத்திலேயே படுத்து பசி மயக்கத்துல தூங்கிடுறான். அடுத்த நான் மயக்கம் தெளிஞ்ச சிவாவும் ஊருக்குள்ள நடந்து வர ஊருக்குள்ள நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு சேகருமே செத்து போயிட்டான். சிவாக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் பசி மயக்கத்துல இருக்கிறதுனால யாரு செத்து போனாங்க எதுக்கு செத்து போனாங்க அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு ஒரு ஆயா கிட்ட என்னாச்சு ஆயா அப்படின்னு கேட்க நேற்று வாழைத்தார அறுத்துட்டு வரும்போது ரோடு ஏத்திட்டு வந்த லாரி ஆக்சிடென்ட் ஆக அதுல இருந்து நம்ம ஆளுங்க 19 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்ப சிவாவும் எங்க அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க உங்க அக்கா வேம்புதான் கண்ணு முன்னாடியே செத்து போனா அப்படின்னு சொல்லி ஆயாவுமே கதறி அழுகுறாங்க. உடனே சிவாவும் பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர அந்த வழியில கனி வீட்லயுமே அவன் செத்து போனதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. ஊரை சுத்தி போலீஸா இருக்காங்க. அப்படி சிவாவும் தன்னோட வீட்டுக்கு வர வேம்புவோட உடம்ப வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சிவாவுக்கு பசில அழுவ கூட சத்து இல்ல, பசில வாடி போயிடறான். அந்த இடத்துல அந்த வியாபாரி மாலை போட அங்கே வர ஊர்க்காரங்களும் வியாபாரிய மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாவுக்குள்ள நீ தான் காரணம் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி லோட ஏத்திட்டு வரும்போது ஊர் மக்களும் அது மேல உட்கார்ந்துட்டு தான் வந்திருக்காங்க. டிரைவர் தூக்கு கலக்கத்துல வந்து ஓட்டிட்டு வரும்போது கவுத்து ஆக்சிடென்ட் பண்ண அதுல மாட்டி சில பேர் செத்து போயிருக்காங்க. கனியுமே அதுல இருந்து இப்படி தப்பிச்சுதான் இருக்கான். ஆனா லாரிக்குள்ள மாட்டின வேம்புவோட கை தெரியவும் எப்பயாவது காப்பாத்தில அப்படின்னு கனியுமே சேர்ந்து செத்து போயிருக்கான். அந்த நேரம் பத்தி லாரியும் கனிக்கு பக்கத்துல சாய வேம்புவும் கனியும் 2 பேருமே செத்துட்டாங்க. நிறைய பேர்
கண்ணுக்கு முன்னாடி செத்து போனனால அதை பார்த்த மத்த ஜனங்களும் கத்தி அழுகுறாங்க. அப்படியே பசி தாங்க முடியாம சிவாவும் வீட்டுக்குள்ள போய் சாப்பாட்டை போட்டு சாப்பிட போக கவர்மெண்ட்ல இருந்து இறந்தவங்களோட லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரேஷன் கடை எடுத்துருவாங்க அப்படி சொல்ல சிவாவோட அம்மாவும் உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததும் சிவா சாப்பிடாம கூட பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவங்க அம்மாவும் எப்பா ஓடாதப்பா வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா எங்க அம்மா வந்து என்ன அடிச்சிருவாங்க அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் சிவா. அப்பதான் சிவாவோட அம்மாவும் சிவா தட்டுல போட்டு வச்சிருந்த அந்த சோத்தை எடுத்து என் பிள்ளைய ஒரு வாயை கூட சாப்பிட வைக்க முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன்னு அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. அப்படி ஓடி வந்த சிவாவும் எங்க ஓடுறதுன்னு கூட தெரியாம ஒரு வாழைத்தோப்புக்குள்ள ஓடி பசி தாங்க முடியாம அப்படியே விழுந்து மயங்குறான். அடுத்த நாள் இவங்க செத்து போனது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வருது. அப்படியே இந்த படத்தை முடிச்சு 1999 பிப்ரவரி மாசம் 22 தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வயல்வெளியில உயிரோட புதைந்த என் ரத்த உறவுகளுக்கும் அதே நாள்ல பெரும் கருணையால் மட்டுமே உயிர் பிழைத்துக் கொண்டவனின் சமர்ப்பணம் தான் இந்த படம்னு போட்டு இந்த படத்தோட டைரக்டர் இந்த படத்தை முடிக்கிறாரு. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. என்ன எமோட் பண்ணுது உங்களை? என்ன மாதிரியான ஃபீல் பண்ண வைக்கிற படம்? இல்லை இந்த அந்த இறந்தவங்க ஒருத்தங்களோட ட்ரிபியூட்டாக தான் இதை போட்டிருக்காங்க. இறந்தவங்க எல்லாரோட ட்ரிபியூட்டாக அந்த வழியை அப்படியே கடத்தியிருக்கு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. ஒரு எளிய மக்களோட வழியை ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காரு. பொதுவாக மாரி செல்வராஜ் அரசியலில் 2 வகையான தரப்பு இருப்பாங்க. இது வேணும் இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இது அநேகமாக எல்லாருக்குமே பிடிக்கும். தைரியமாக சொல்லலாம் இது வந்து எங்கள் ஊர் படம்ப்பா அப்படின்னு நம்ம காலர் தூக்கி விட்டு சொல்லலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அண்ட் சந்தோஷ் நாராயண் மியூசிக் சான்ஸே இல்லை, இறங்கி விளையாடி இருக்காரு. சூப்பராக இருக்கும். யாருக்கான படமாக இது இருக்கும்? எல்லாருக்கான படம் தான். எல்லாருக்கான படம். படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. இதில் ஒரு துளி கூட வந்து நல்லா அலசின்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்லா செதுக்கிருக்காரு படத்தை. மற்றபடி நீங்கள் படத்தை பார்க்குற மாதிரினா வச்சுக்கோங்களேன், எமோஷன்ஸ் கிளைமேக்ஸு பாலை வந்து நின்னாருங்களே அதுமாரி உங்களுக்கு தோணும் கடைசியில். மற்றபடிலாம் படம் நல்லா தான் இருக்குது. சாதி அரசியலை பற்றி கொஞ்சம் கூட அதில் பேசலை. உழைக்கிற வர்க்கத்துக்கும் கஷ்டப்படுற வர்க்கத்துக்கும், அதாவது முதலாளித்துவ வர்க்கத்துக்கும் இடையில நடக்கிற சின்ன முரண்பாடால் நடக்கிற விஷயம் என்னன்னு அதுதான், வேறு எதுவுமே இல்லை. மிக அருமையான படம். கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இதை வச்சே அரசியல் பண்ணுவாங்க. ஏன் இதோட பெட்டராக எடுக்கலாமே இதோட பெட்டராக எடுக்கலாம்னு. இதுதான் படம். ஒரு நியோ ரியலைசம் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு வார்த்தை. அதாவது உண்மை சமூகத்தை அடிப்படையில் எடுக்கிற ஒரு படம் வந்து எப்பயுமே வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்குற படம் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் எமோஷனல் ஆகாமல் இருந்தால் சரி. படம் சூப்பராக இருந்துச்சு. பயங்கர இம்பேக்டாக இருந்தது. படம் செம்ம படம். சான்ஸே இல்லை. சூப்பர் படம். வாழ்க்கையை சொல்ல வந்திருக்காரு. அது படத்தை அந்த இம்பேக்ட்லேருந்து இன்னும் வரல. நாங்கள் இது ஃபார் எவர் இருக்கும். படம் ஃபார் எவர் இருக்கும். அது கடைசி வரைக்குமே ஹோல்டு பண்ணிச்சு. கிளைமேக்ஸ்லாம் சொல்லவே முடியல. அதுலேருந்து நான் ஒன்றும் வெளியே வரல. பயங்கரம் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங்லாம் சான்ஸே இல்லை. இந்த மாதிரி படம் பார்க்கவும் முடியாதுன்ற மாதிரி இனிமேல் பார்க்கவும் முடியாதுச்சு. அப்படி ஒரு படம். சூப்பர் படம். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் இதாக நல்லா தான் இருந்துச்சு. அமைதியாக போச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் படம் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குண்ணே. பார்க்கலாம். எந்த ஃபோன் ஒன்றதெல்லாம் வேலையே இல்லை. படத்துக்குள்ளே போனோம்னா அது படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபோனை எடுக்கலை. அது கதைக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. பல காமெடிலாம் கிடையாதுண்ணே. படம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது படம். நல்ல படம். நல்ல மெசேஜ் சொல்லி வந்துக்கிறாரு. கண்டிப்பாக சார். அருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் நல்லா கரெக்டாக போகுது. நல்லா ஓகே. படத்தில் எல்லாமே பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் கொடுத்தது படம். தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். அது லைன் சொன்னால் கூட போயிடும். படத்தில் எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க. லைக் படத்தில் சின்ன பையன் 2 பேர், ரஜினி கமல் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அவங்க ஆர்டிஸ்ட்டு, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் ஆகட்டும், சூர்யா சார் எடிட் பண்ணியிருக்காரு, சேனி ஈஸ்வர் சினிமோட்டோகிராஃபி, என்டையர் க்ரூமே லைக் மாரி சாரோட சப்போர்ட்டாக பில்லர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் தேட்டரில் வந்து பாருங்கள். பயங்கரமாக இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ நெகிழ்வாக நம்மளை உட்கார வச்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஒரு மாரி செல்வராஜோட வாழ்வியல் அப்படியே யதார்த்தமாக எடுத்திருக்காரு. உண்மையாகவே தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் இது. தமிழ் சினிமாவோட முக்கியமான ஒரு வாழ்வியல் சார்ந்த படங்கள்லாம் டாப் 10ல் மிக முக்கியமான இருக்கும். மாரி செல்வராஜ் திரைமொழியும் நம்ம ஈர்க்கிற விதமும் பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது.
நம்மளை கண் கலங்க வச்சு தான் வெளியே அனுப்புகிறாரு. யதார்த்தமான வாழ்வில் ரொம்ப அற்புதமாக பதிவு செஞ்சுருக்காரு. ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. குறிப்பாக அது ஒரு வாழ்வியல் அப்படியே நமக்குள்ளே அப்படியே கடத்திருக்காரு. மாரி செல்வராஜ் படம் வந்து எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது படம். சமூக அரசியல் பேசுகிற அந்த படம் இல்லை, சமூக அரசியல் கண்டிப்பாக பேசியிருக்காங்க. உழைப்புன்றது நம்முடைய உரிமை, அது நம்ம கேட்க பிச்சை கிடையாது. கூலி உயர்வுலாம் பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப அது சரியாகவும் இருக்குது. யாருக்கான படமாக இது இருக்கும்? இது எளிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமான படம் தான் இது. செமையாக இருக்கும் ப்ரோ, பர்த்து எல்லாமே பிடிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே சூப்பர், வேற லெவல். என்ன சொல்ல வந்தாங்க படத்தில்? இல்லை, எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. படம் எப்படின்னு சொல்கிறத ப்ரோ, படம் வந்து பெரிய வலியும் உண்டாக்குது. நான் திரும்ப சொல்லிட்டு வந்தேன், நான் ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு வரல, ஒரு இழவு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அந்தளவுக்கு பெரிய வலியும் உண்டாக்குது இந்த மூவி. திரும்ப சொல்கிற விஷயம், பா ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் திரும்ப வந்து சாதி ரீதியான படம் எடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கருத்து, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ அவங்களாம் அந்த விமர்சனம் மாற்றிக்கிறோம். அந்த திரைப்படத்தை பார்க்கணுங்களாம் வந்து அந்தளவுக்கு பெரிய வலியும் உண்டாக்குது. அதை சொல்ல இப்பவும் பெரிய நடுக்கமாக இருக்குது. வார்த்தையும் வரல, மௌனமாக வரேன். ஒரு இட வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நான் எப்படி வருவாங்க? பேச மாட்டாங்க. அந்த அழுகோட வெளியே வரேன். ஸோ எல்லாம் இந்த விமர்சனம் பண்ணுற அத்தனை பேரும் திரைப்படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இது வரும். சொல்ல வரல. படத்துக்கு எதிராக பக்கபலமாக இருக்குது. பக்கத்து எதாவது சொல்கிறேன், வர்க்க அரசியல் எனக்கா முதலாளித்துவத்துக்கு எதிராக நிறைய திரைப்படம் வந்திருக்கு. ஆனால் இதுவே பெரிய மாறுபட்ட திரைப்படமாக இருக்குது. கூலி வேலை செய்ய போகிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிறதோட பெரிய வலியும் உண்டாக்கும். ஓகே, நன்றி. வந்து அவ்வளோ பெயினாக இருக்குது. வலிகள் மட்டுமே நிறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்றது ரொம்ப பெயின். ஆனால் வெளியில் வரும்போது வந்து எதுவுமே இல்லை, ஒரு மௌனமாக தான் வர மாரி இருக்குது. பேச வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ வலியும் என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு வாழ்க்கையில் இப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பெயின் தான். படம் பார்த்துட்டு எதுவுமே பேசவும் முடியாது. நானே ஒரு 2-3 சீனில் வந்து அழுதுட்டேன். அதுபோல் தான் இருக்குது. எந்த மாதிரியான படமாக இது இருக்கும் சமூகத்தில்? இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்கா, இப்படியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே அப்படின்றது தான். என்டர்டெய்னிங்காக இருக்கா? எல்லா மக்களும் பார்க்குற மாதிரி இருக்கா படம்? எல்லாருமே பார்க்கலாம். அனைத்து பேரும் இதில் அரசியல், இந்த ஜாதி இதெல்லாம் அப்படியே ஒரு வேறுபட்டுலாம் அனைத்து பேருமே பார்க்கலாம். என்ன ஒரு கூட இருக்குது படத்தில்? இப்போ ஒருத்தவங்களோட பெயின் தான். இப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற பெயின் வந்து அப்படி தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு அப்படி தான் எல்லாமே. கரெக்டாக காமிச்சுட்டாரா? 100% அப்படியே இருக்குது. இதில் வந்து சின்ன ஒரு எங்கேயுமே ஸ்டெக் ஆகும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதான் இன்டர்வியூஸ்லலாம் நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து பேசினாங்க. ரொம்ப ரூட்டடாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தேன். அதே மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கா? என்டர்டெய்னிங்காக இருக்கா படம்? இது ரொம்ப நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மற்ற கமர்ஷியல் படங்கள் மாதிரி இது கிடையாது. இது வந்து ஃபுல்லாகவே வில்லேஜ் பேஸ்டு, ரொம்ப ரூட்டடாகவும் ரொம்ப இதுவாகவும் தான் இருக்குது. என்கேஜ்மெண்ட்டுக்கு நினச்சி இந்த படத்துக்கு வரவங்க எனக்கு தெரிஞ்சு இது பண்ணிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். இது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான படம் மாதிரி இல்லை, ரொம்ப சின்சியரான படம். யார் இந்த படத்தை வந்து பார்க்கணும்? ஒரு ஆர்ட் மாதிரி அணுகியிருக்காங்க. ஆர்ட் பிடிச்சிருந்தா வந்து பார்க்கலாம். படம் ரொம்பவே நல்லா இருக்குது. யாருமே பேச மாட்டாங்க, எல்லாம் அமைதியாக வரதான் அந்த படத்துக்கான இது ரிசல்ட்டே அதான். நல்லா இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெகுஜன மக்களை கவர மாதிரி இருக்கா படம்? கண்டிப்பாக எல்லாருக்கும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. படத்தில் பெரிய பக்கபலமாக என்ன இருக்குது? ரியாலிட்டியாக இருந்துச்சு எல்லாமே. அது 1999 நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. மாரி செல்வராஜ் சார் கதையில் அவரோட லைஃப்பில் உள்ள இதில் ஃபிக்ஷனலாக நிறையா விஷயங்களை ஆட் பண்ணி ரொம்பவே யதார்த்தமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓடுமா இல்லைங்க, இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஓட நம்ம இதான கண்டிப்பாக பார்க்கலாம், நல்லாவே இருக்குது படம். நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிராமப்புற வாழ்வியல் சார்ந்த ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா ஆத்மார்த்தமாக. சமூக அரசியல் பேசுகிறாங்க? இல்லைங்க, அது என்னால் அப்படி எடுத்துக்க முடியல. ஆக்சுவலாக அவங்க மக்களோட பிரச்சனையை பேசியிருக்காங்கன்னா அது ஒரு லைஃப் அப்படி காமிச்சிருக்காங்க. நம்ம அதை அரசியல் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எதிர்பார்த்து வரலாம். இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்தால் கொஞ்சம் நல்லா நம்ம இண்டஸ்ட்ரியும் நல்லா பூம் ஆகும்.